ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான வெஜிடபிள் பிரிஞ்ச் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அது புரிஞ்சதும் அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது கூடவே 5 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போகணும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கியாச்சு. இப்போது 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறீங்களா பட்டாணி, மீல் மேக்கர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அழகில் 1.5 அழகு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 அழகு தண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து மைல்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்ட வேணாம், பொறுமையாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நான் பிரியாணி அரிசிலாம் எடுக்கலைங்க, வீட்டில் எப்பவும் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறக்குள்ள அந்த அரிசியை தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீமை பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட உடையலைங்க. நம்மளோட பிரிஞ்சி பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. இந்த நெய் பிரிஞ்சிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ரொம்ப போட்டு கிண்டாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுனால நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் உங்களோட ஆப்ஷனல் தான். இது கூடவே ஒரு பிடி புதினாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.